கன்னியாகுமரியிலிருந்து நமது செய்தியாளர் மனு இணைகிறார், அவரிடம் கேட்கலாம். மனு, நம்ம இப்போ மதுரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம், 2 கால பூஜை முடிஞ்சிருச்சு, 3ஆம் கால பூஜைக்காக அங்க தொடக்க நிலை இருக்கு. இப்போ கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கோயில்ல இருக்கீங்க, அங்க என்னென்ன சிறப்புகள்? குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் சிவராத்திரி திருவிழா என்பது குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 12 சிவாலயங்கள், இந்த 12 சிவாலயங்களுக்கு சிவாலய ஓட்டம் என்றொரு நிகழ்ச்சி தான் ஆண்டுதோறும். இந்த சிவாலயங்களில் கிட்டத்தட்ட 12 சிவாலயங்களில் 103 கிலோமீட்டர் தூரம் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயங்களுக்கு, அதாவது 1வது சிவாலயமான திருமலை மகாதேவர் ஆலயத்திலிருந்து துவங்கக்கூடிய இந்த சிவாலய ஓட்டம் என்பது நேற்று முதல் துவங்கியது. இந்த அதாவது நடந்து செல்லக்கூடிய பக்தர்களும் ஓடி செல்லக்கூடிய பக்தர்களும் நேற்று முதல் 1வது சிவாலயத்தில் இருந்து துவங்கி 12 சிவாலயங்களும் தரிசிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடியது 12வது சிவாலயமான நட்டாலம் மகாதேவர் ஆலயத்தில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் பக்தர்கள் நிற்கக்கூடிய காட்சி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கு மொத்தம் 4 யாம பூஜைகள் இந்த சிவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நடைபெறுவது வழக்கம். இன்று தற்போது முதல் யாம பூஜை முடிந்த நிலையில் தற்போது 2வது யாம பூஜைக்காக அங்கு பூஜைகள் நடைபெற்று வருவதால் உள்ளே ஆலயத்துக்குள்ளே பக்தர்களை தற்போது அனுமதிக்கவில்லை. இந்த பூஜைகள் முடிந்த பிறகுதான் உள்ளே பக்தர்களை அனுமதிக்கப்படும். இந்த பகுதியில் இந்த 12 ஆலயங்களை பொறுத்த அளவில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயங்களில் இந்து அறநிலைத்துறை இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் இந்து அறநிலைத்துறை சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள், அதாவது சிவ பக்தர்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் அதாவது குடிநீர் என அனைத்து வசதிகளையும் பக்தர்கள் சார்பிலும் இங்கு ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நமக்கு இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் 2வது யாம பூஜை துவங்கி ஆலயத்துக்குள் அந்த பூஜைகள் நடைபெற்று வருவதால் தற்போது பக்தர்கள் நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய ஒரு காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. அதுபோல் இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அதாவது நேற்று முதலே நடந்தும் வாகனங்களிலும் வரக்கூடிய பக்தர்கள் தற்போதும் இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் நீண்ட வரிசையில் நிற்கக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் வரக்கூடிய பக்தர்களுக்கான அன்னதானம் மற்றும் அந்த குடிநீர் என பல்வேறு வசதிகளை இந்த ஆலய வளாகத்திலே ஆலய பக்தர்கள் சார்பிலே இங்கு ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியில் ஒரு பக்தர் நிற்கிறார், அவரிடமே சார், இந்த பூஜைகள் 4 யாம பூஜைகள் தற்போது எத்தனாவது யாம பூஜை நடக்குது, பக்தர்களுடைய வசதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? 2வது யாம பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்தர்களை பொறுத்தவரையில் வரிசையில் வந்து தரிசனம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் நம்முடைய சங்கர நாராயண சேவா அறக்கட்டளை மற்றும் காவல்துறை தேவசம்போடு இணைந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. இன்னும் இப்போ எத்தனை யாம பூஜைகள் முடிஞ்சது? இன்னும் எத்தனை யாம பூஜைகள்? 2வது யாம பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 யாம பூஜைகள் இருக்கின்றது. இந்த சிவாலய ஓட்டத்துக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. 12 சிவாலயங்களிலும் வரக்கூடிய பக்தர்கள், ஏன்னா நமக்கு இப்போ தமிழகம் கேரளாவில் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. இந்த பக்தர்கள் இந்த வரக்கூடிய ஆலயங்கள் எல்லாமே ஆலயத்தில் இருக்கக்கூடிய குளத்துல குளிச்சுதான் ஒரு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு காட்சியை நமக்கு பார்க்க முடியுது. இதனுடைய ஐதீகம் என்ன? அதாவது ஒரு கோயிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வராங்க, வந்துட்டு அடுத்து நடந்து வரும்போது வழியில் டீ குடிக்கலாம், ஏதாவது பண்ணலாம், திரும்பவும் சுத்தமாக போனாங்கிறதுக்காக அந்த கோயிலில் வந்து அது தெப்பக்குளம், அங்கேருந்து குளிச்சுட்டு திரும்ப போய் சாமி கும்பிடுறது, சாமி தரிசனம் பண்ணும்போது சுத்தமாக போனாங்கிறது நம்முடைய ஐதீகம். அதனால தான் புண்ணியத்துக்காக அப்படி செய்கிறது. இந்த ஆண்டு கூட்டம், ஏன்னா நமக்கு இப்போ போகக்கூடிய பகுதிகளில் பல ஆலயங்களில் கூட்டம் அதிகமாக காணப்படுது. அந்த கூட்டம் போன ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக இருக்கா? இதற்கான இந்து அறநிலைத்துறையினுடைய முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கு? அதாவது கூட்டங்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் இப்போ பக்தி வந்து அதிகமாக இருக்குது. வாழ்க்கையில் வந்து பல கஷ்டங்கள் இதுகள் பார்க்கும்போது இறைவன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பக்தியும் அதிகமாக இருக்கிறதுனால பக்தர்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ 2வது யாம பூஜை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. அடுத்த 3வது யாம பூஜை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? அது 2 மணிக்கு ஆரம்பிக்கும். அடுத்த 4 மணிக்கு. அதாவது இந்த பகுதியில் யாம பூஜை நடைபெறும் நிலையில் ஒரு புறம் இங்கு வரக்கூடிய, அதாவது 103 கிலோமீட்டர் நடந்து வந்து பக்தர்கள் இந்த பகுதியில் அதாவது கஞ்சி மற்றும் தண்ணீர் குடிக்கக்கூடிய காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அனைத்து வசதிகளுமே இந்து அறநிலைத்துறை சார்பிலே தற்போது ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல் ஆலயத்தின் உள்பகுதியில் இந்த 4 யாம பூஜைகள், அதாவது மொத்தமாக 4 யாம பூஜை
பூஜைகள் நடைபெற உள்ள நிலையில் தற்போது இரண்டாவது யாம பூஜை என்பது தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது.